எப்பா வியானா மாட்டிக்கிட்டாங்கப்பா, நீங்கள் சும்மா வந்து வியானாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து போட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது இன்னமும் நம்ம வியானாக்கு ஃபுல்லாக பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம முதல் வாரம் எப்படி ஃபேஸ் பண்ணோம், கனி அண்ட் குரூப் வந்து எப்படி வந்து இதை நடத்துனாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வியானா பண்ணுறது தப்பாக இருந்தாலும், நான் இங்கே ஜஸ்டிஃபை பண்ண வரல வியானா பண்ணது கரெக்டு இல்லை தப்புன்ட்டு, தப்பாகவே இருக்கட்டும்னு வைங்க, தப்பாகவே இருக்கட்டும், அது தப்பு தானே வைப்போமே. ஆனால் இந்த தப்பு எல்லா மரமண்டைகளுக்கும் உரைக்கணும் அப்படின்றதற்காக வியானா பண்ண ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, வியானா இது லைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது லைவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வியானா வந்து இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போகிற நாளைக்கு எனக்கு நான் பார்த்த வரைக்குமே அவங்க அதை பண்ணது எனக்கு, நான் அதை திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதாவது லக்ஸரி ஹவுஸில் இருந்துக்கிட்டு லக்ஸரியாக அவங்க வாழவே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. இது எத்தனை பேர் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? ஏன்னா அதுதான் உண்மை. 2 வாரங்கள் வியானா ஒரு வாரம் வந்து இங்கே இருந்தாங்க லக்ஸரியில். பட் ஷி ஹாஸ் நோ ப்ரிவிலேஜ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜே வந்து கொடுக்கல. அவங்க வந்து எடுக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனக்குமுறல் வந்து வியானா இருக்க தான் செய்யும். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற இடத்துலேயே சாப்பாடு கிடச்சிச்சு, இருக்கிற இடத்துலேயே அவங்க வந்து வேலை வாங்கினாங்க. ஆமாங்க, வேலை வாங்கினாங்க. நீங்கள் செஞ்சீங்களா? சமைச்சிங்களா ஒழுங்கா? இல்லை, உப்பு போட்டிங்க. ஏகப்பட்ட கிரைம் ரேட் வந்து கனி அண்ட் குரூப்புக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத அடையாளப்படுத்தணும், அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேம். உடனே மாட்டிக்கிட்ட வியானா அப்படின்ற மாதிரி வந்து ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க ஏன் வந்து பண்ணுறாங்க? இந்த சிம்பிள் விஷயம். சிக்கன் மட்டும் லக்ஸரிக்கு வந்துச்சா, சிக்கன் மட்டும் தான் சமைச்சு கொடுப்பேன், வெங்காயத்தை கை வச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? அப்படியே சிக்கன் ராவா சமைச்சு கொடு, எதுவும் வந்து பூசாமல் வந்து போட்டு கொடுன்னு சொன்னாங்களா? இப்போ மட்டும் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறானுங்க, லக்ஸரிக்கு தனியாக பிரியாணி ஏதோ பண்ணி கொடுக்குறேன்ட்டு ஒவ்வொரு விஷயம் போகுது. கேரட்டு எல்லாமே எல்லா பொரியல் வச்சு பண்ணி கொடு, அது திருப்தியாக சாப்பிட்டோம். எஃப்ஜே பிள்ளை ஏன் எஃப்ஜே உள்ளே போனோடனே, சபரி உள்ளே போனோடனே கனிக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் உள்ள வந்துடுது. இதுக்கு தான் வியானா சொல்கிறா, நான் வந்து அவங்க பேச்சை கேட்டிருந்தா என்கிட்டையும் அடங்கி தான் போயிருப்பாங்க, நான் அவங்க பேச்சை கேட்காம நான் வந்து வந்துட்டேன், அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுபிக்ஷாவையும் மெல்ல மெல்ல சபரியும் எஃப்ஜேயும் பேசி வலையில் எழுத்துட்டாங்க. சுபிக்ஷா முதல் தெளிவாக தான் இருந்தா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆமாம் வியானா தான் தப்புன்னு சொல்லி அவள் போயிட்டா. தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் பண்ணது இருக்கேடா, அதை ஏன் அட்ரஸ் பண்ணல? இந்த ரூல்ஸை அப்படியே விரித்து போட்டு அந்த பேப்பர் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, போன வாரம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பட்டியலிடுங்க, வாங்க உட்காருவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து எவன்ட்டு எப்படி பேசணும். அது எஃப்ஜே மாதிரி இல்லை லூசு பயல்களுக்கு வந்து லூசு பயத்தனமாக தான் பதில் சொல்லணும். அந்த ஆட்டிடியூட் காட்ட தான் செய்யணும், அது கரெக்டாக தான் காட்டுறான். கனி மாதிரியான பார்வையற்றவர்கள், பார்வை இழந்தவர்கள், ஒரு சார்பாக பார்க்கக்கூடியவர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டிடியூட் தான் டீல் பண்ணணும். ஆதிரை மாதிரி ஈத்திரைகளை எப்படி நீங்கள் டீல் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் டீல் பண்ணணும். கரெக்டாக போகிறா, தப்பே கிடையாதுன்றேன். இதுதான் கேமு, இதுதான் இப்படி தான் கேம் இனிஷியேட் பண்ணணும். சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து மிச்சர் சாப்பிட்டீங்க வரல அப்படிங்கிறது தான். உடனே வந்துட்டாங்க, பிஆர் வந்துருச்சு. பிஆர் வியானா பிஆர் சொல்கிறவன் தான் பிஆர் வச்சுருக்கான். விஜய் டிவி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. சபரிநாதனுக்குலாம் வந்தோடனே வின்னர்னு சொல்லி வச்சுருக்காங்க போல தெரியும். நேற்று வந்தவனு வந்து நீ தான் வின்னருன்றாங்க. டேய், சபரிக்கு என்னங்க ஒரு குவாலிட்டி இருக்குது வின் பண்ணுறதுக்கு, கனிக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்குது வின் பண்ணுறதுக்கு? ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். பொதுவாக உட்கார்ந்து ஒரு கருத்தை பேச முடியுதா? ஒரு விஷயம் தான் பண்ண முடியுது. காலைல தான் சொன்னேன், சரி ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க ஓகேன்ட்டு, அவ்வளோதான். முருங்கை மாதிரி ஏறிடுச்சு வேதாளம். இதில் என்னன்னா, சுபிக்ஷாவும் இவங்க மைண்ட் வாஷ் பண்ணி பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி வியானா தப்பு அப்படின்ற மாதிரி பேச வச்சு, நான் வந்து சுபிக்ஷா மேலே ஹோப் இருந்தது, வியானா சுபிக்ஷா டைட்டில் நோக்கி போகிறாங்கன்ட்டு. இப்போ சுபிக்ஷா தூக்கி போட்டுடலாம், வேலைக்கு ஆகலை. ஒரு பேச்சு பேசுனதுக்கே மயங்கிடுச்சு அப்படியே, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்போது ஃபுட்டு வைஸ்லேயும் சரி, வேலை பார்க்குற விஷயத்துலையும் சரி, அங்கே இருக்கிறப்ப ஒரு மாதிரியும் இங்கே இருக்கிறப்ப வேற மாதிரியும் பேசக்கூடிய கனி குடும்பத்தை மொத்தமாக காலி செய்த வியானா மாட்டிக்கல. மாட்டிக்கல, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. இதுதான் வந்து உண்மை. இதை தோல் உரித்த வியானாவுக்கு வேற லெவல். இதே ஒரு இதில் வியானாட்ட என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டான். ஒரு சில நேரம் அவங்க சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ முடியாது. மதுரக்கார கிளி ஒன்று இருக்கு பாருங்க உள்ள, பார்வதி, அந்த மாதிரி வச்சு செய்யணும். ஆனால் பார்வதி சில இடங்களில் ரொம்ப ஓவர் போட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். இப்போதைக்கு உள்ளே இருக்கிறதுல 2 பேர் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அது பார்வதி வியானம் தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது எத்தனை பேருக்கு வந்தாலும் சரி நம்ம சொல்லி தான் ஆகணும். அதுக்குள்ளேயும் ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வந்துடக்கூடாது. உடனே பிஆர் வந்துட்டாங்க, அவள் வந்து காசு வச்சுட்டா, அவள் ராணவ வந்து ஃப்ரெண்டு. அவள் தான் முதல்ல சொல்லிட்டு தான்டா இருக்கா, ராணவ வந்து ஃப்ரெண்டு தான் எனக்கு, அவள் கேட்டால் அவ்வளோ காசு எனக்கு கொடுக்க முடியாது அப்புறம் எப்படின்ட்டு. இது வருது ஆர்கானிக் தான். இப்போ திவாகருக்கு எப்படி தூக்கி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி மக்களுக்கு பிடித்த ஒரு போட்டியாளராக வியானா மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யூ கோ கேர்ள்,
கோ இட் அண்ட் ராக்கெட் த ஷோ. ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்துக்குமே வந்து நீ ஒரு ஆள் போதும் அடிச்சு தூக்குறதுக்கு. ஆனால் கேமில் அடிச்சு ஆடணும் அப்படிங்கிறத அவளுடைய ஒரு பாத்தா இருக்கணுங்கிறது எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த 3 பேருக்கு பேர் வச்சாங்க பாருங்க, மதர் தெரசா, ஞானி, செல்லப்பிள்ளை எஃப்ஜே, பக்கா, மாஸ். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.